வணக்கம். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் காதல் இணையருக்கு மணமுடித்து வைத்தார்கள் என்பதற்காக சாதி வெறியர்கள், அந்த பெண்ணின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். இது பற்றி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 14 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 7 பேர் பிணையில் சென்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திற்கு விடை இருக்கிற வகையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு குறித்து நாம் சில கருத்துக்களை இயக்கத்தின் சார்பில் தெரிவிக்க விரும்புகிறோம். முதலமைச்சர் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் தொடக்க காலத்திலிருந்து சமூக கொடுமைகளை எதிர்ப்பது, பெண் கல்வி ஆகியவற்றோடு சாதி மறுப்பு திருமணங்களையும் ஆதரித்து வருகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். சாதி மறுப்பு திருமணத்தை அந்த கட்சி ஆதரித்து வந்திருப்பது யாவரும் அறிந்த செய்தி. அது குறித்து நமக்கு மகிழ்ச்சி. அதேபோது சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக ஒரு சட்டம் வேண்டுமென்றால் சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிராக குற்றம் புரிகிறவர்களை தண்டிப்பதற்கான ஒரு சட்டமாக அது இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக, சாதி ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை பெண்ணுரிமை அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், ஜனநாயக இயக்கங்கள், சமூக நீதி அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லோருமே வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இந்த கோரிக்கையை மறுப்பது என்பது முதல்வர் சொல்லுகிற அந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கான ஆதரவாக அமைய முடியாது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய சில வழக்குகளை சுட்டிக்காட்டி இந்த வழக்குகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகில் கண்ணகி முருகேசன் கொலை செய்யப்பட்டது குறித்து சாதி வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம், SC/ST வன்கொடுமை எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு நடத்தப்பட்டு அதில் தண்டனை பெற்று தரப்பட்டது. அது ஒரு இரட்டை கொலை. ஆனால் இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னவென்றால், அந்த ஒரு வழக்கு தண்டனையில் முடிந்ததென்றால் இன்னும் எத்தனை வழக்குகள் தண்டனையில் முடியாமல் தப்பிச் சென்றன. இன்னொன்று, அந்த வழக்கும் கூட வழக்கமான இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்குமானால் இதற்கும் வாய்ப்பு இருந்திருக்காது. SC/ST வன்கொடுமை எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அந்த வழக்கு நடைபெற்றதால் தான் குற்றவாளிகளை தண்டிக்க முடிந்திருக்கிறது. அடுத்த செய்தி, இந்த தண்டனை எவ்வளவு காலம் கழித்து 2003 ஜூலை 8ஆம் நாள் நடந்த கொலைக்கு 2024 பிப்ரவரி 23ஆம் நாள் தான் நீதிமன்றம் தண்டனை விதிக்கிறது. இந்த 21 ஆண்டு கால தாமதத்திற்கு யார் பொறுப்பு? இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக வன்முறை இழைப்பவர்கள், சாதி ஆணவ கொலைகளை செய்கிறவர்கள், அவர்களுக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் இருந்திருக்குமானால் SC/ST வன்கொடுமை எதிர்ப்பு சட்டத்தோடு சேர்ந்து அந்த சட்டமும் செயல்படுத்தப்பட்டு இந்த வழக்கை விரைவாக முடித்திருக்க முடியும். ஆனால் இவ்வளவு நீண்ட தாமதம் ஏற்படுவதற்கு அப்படி ஒரு தனிச்சட்டம் இல்லை என்பதுதான் காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களை கேட்டாலே இந்த உண்மையை எடுத்து காட்டுவார்கள். அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற கோகுல்ராஜ் கொலை வழக்கையும் முதல்வர் எடுத்து காட்டுகிறார். அந்த வழக்கிலும் கூட இந்த குற்றம் நிகழ்ந்த பிறகு தண்டிப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டி வந்தது. வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களும் இன்னும் பல்வேறு ஊடகத்துறையினரும் செயல்பட்டுத்தான் அந்த சாட்சியங்களை கொண்டு நிறுத்தி நிரூபிக்க முடிந்தது. ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வியை நாம் எழுப்ப விரும்புகிறோம். சட்டத்தின் நோக்கம் தண்டிப்பது மட்டும்தானா? தடுப்பது கிடையாதா? ஆணவ குற்றங்களை, சாதி ஆணவ குற்றங்களை தண்டிப்பதற்காக மட்டும் நாம் சட்டம் கோரவில்லை, தடுப்பதற்காகவும் சட்டம் கோருகிறோம். முதலாவதாக, இந்த குற்றங்கள் நாட்டில் பரவலாக நடைபெறுகின்றன, தமிழ்நாட்டிலும் கூட நடைபெறுகின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஹரியானாவில் இதுபோன்ற பல குற்றங்கள் நிகழ்ந்து அவை தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆகியவை
இப்படி ஒரு தனிச்சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இருப்பதை முதல்வரின் கவனத்திற்கு நாம் கொண்டு வர விரும்புகிறோம். ஆக நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வழக்குகளை எடுத்து பார்த்தாலும் இந்த குற்றங்களை முன்கூட்டி தடுப்பதற்கான வழிவகைகள் கொண்ட சட்டங்கள் இருந்திருக்குமானால் அது சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் SC ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை எடுத்து காட்டுகிறீர்களே, அந்த சட்டம் ஒரு வழக்கமான சட்டம் அல்ல. இந்திய தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம் போன்ற ஒரு சட்டம் அல்ல. அதுவே ஒரு சிறப்பு சட்டம் தான். சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படுவது போலத்தான் சாதி ஆணவ குற்றங்களுக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் தேவை என்று கேட்கிறோம். அப்படியானால் இருக்கிற வழக்கமான சட்டங்களின்படியே சாதி காரணத்திற்காக நடைபெறுகிற கொடுமைகளும் குற்றங்கள் தானே என்று SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கைவிட்டுவிட முடியுமா? ஏற்கனவே சாதி வெறி அமைப்புகள் இந்த கோரிக்கையைத்தான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் முன்வைக்கின்ற இந்த வாதம் அந்த சக்திகளுக்கு அவர்களுடைய வாதத்திற்கு வலுவூட்டுவதாக அமைந்துவிடும் என்று நாம் கவலைப்படுகிறோம். ஆகவேதான் சாதி ஆணவ குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்கும் கண்டிப்பாக ஒரு தனிச்சட்டம் வேண்டும். இந்த குற்றங்கள் நிகழக்கூடிய சமூக சூழலை கருத்தில் கொண்டு பெண் கல்வி போன்றவற்றிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவது பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். உண்மையிலேயே கல்வி கற்ற பெண்கள் தான் பெரும்பாலும் இது போன்ற ஆணவ குற்றங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். ஏன்? கல்வியினால் அவர்கள் விழிப்பு பெற்று சாதிய கட்டுத்தலைகளை உடைத்துக் கொண்டு இயல்பான காதல் உணர்ச்சிகளுக்கு உள்ளாகிற போது சாதி மதம் கருதாமல் தங்களுக்கு விருப்பமான ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போது அவர்களுக்கு எதிராக வன்முறை பிரயோகிக்கப்படுகிறது. அது அவள் பெண் என்பதற்காக மட்டுமல்ல, இவ்வளவு காலம் படிக்க வைத்து அவளை வளர்த்திருக்கிறோம் என்பதையே பெற்றோர் ஒரு காரணமாக காட்டுகிற, இவ்வளவு காலம் படிக்க வைத்து இவ்வளவு செலவு செய்து இப்படி வேலைக்கு அனுப்பியதற்கு பிறகு இவள் செல்கிறாள். ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் காதலிப்பது குற்றம். ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருவரை மணாளனாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது பெற்றோருக்கு இழைக்கிற துரோகம், சாதிக்கு இழைக்கிற துரோகம், சாதி கௌரவத்திற்கு ஏற்படுகிற இழுக்கு என்ற பார்வை வளர்ந்திருக்கிறது. நாம் கேட்க விரும்புவதெல்லாம், பெண் கல்விக்கு நீங்கள் செலவிடுகிறீர்கள், அந்த பெண்களுக்கு அல்லது மாணவ மாணவியருக்கு, ஆண்கள் பெண்கள் யாரானாலும் அவர்களுக்கு கற்றுத்தருகிற பாடத்தில், கல்வி திட்டத்தில் சாதி மறுப்பு திருமணத்தை நீங்கள் வலியுறுத்துகிறீர்களா? சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரித்து கட்சியின் சார்பில் நீங்கள் மேற்கொண்டிருக்கிற முயற்சிகள் என்ன? சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டவர்களுக்கு எதிராக வன்முறை நிகழும் போது அதை சாதிகளின் மோதல் என்று காட்டுகிறீர்களே தவிர, ஒடுக்கும் சாதியினர் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு எதிராக இழைக்கிற வன்முறையை சுட்டிக்காட்டி கண்டிக்க நீங்கள் தயங்குகிறீர்கள். இந்த நெல்லை மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியிலும் கூட அதே அணுகுமுறையைத்தான் நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்கள். எனவே நாங்கள் உங்களை வெளிப்படையாக வேண்டிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பரவலாக நிகழ்கிற சாதி ஆணவ கொலைகள் என்பது தமிழ்நாட்டினுடைய மரபுக்கு, நீங்கள் குறிப்பிடுகிற திராவிட இயக்க மரபுக்கும் தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு மரபுக்கும் பெரிய இழுக்காகும். இதை நீங்கள் திராவிட மாடல் அரசு என்று பெருமைப்பட்டுக் கொள்வதால் நீங்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் முதன்மையான ஒன்று இந்த குற்றம் இப்படி இருப்பதை அறிந்தேற்பது, அங்கீகரிப்பது, அந்த குற்றத்தை தடுப்பதற்கான சட்ட விதிகளை இயற்றுவது, அதையும் மீறி அந்த குற்றங்கள் நடக்கும்போது குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பது, இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரெட்டியார்பட்டி கொடுத்த படிப்பினை என்ற வகையிலாவது நீங்கள் சாதி ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.